அடர்ந்த பசுமையான காட்டில் சிங்கராஜா வாழ்ந்து வந்தது. அது தனது உடல் வலிமையினாலும் உக்கிரமான தோற்றத்தினாலும் அனைத்து விலங்குகளையும் ஆட்சி செய்தது. சிங்கராஜா வனத்தின் சட்டம் என்னவென்றால், காட்டில் உள்ள அனைவரும் தினமும் காலையில் தகவல் பலகையை படிக்க வேண்டும் என்பதுதான். ஒரு நாள் குகையில் இருந்த சிங்கத்திற்கு ஒரு யோசனை வந்தது. தன் வேட்டைக்கு வேவு பார்க்க ஒரு தந்திரமான ஒற்றன் இருந்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தது. காலை வேளை வந்தது. சிங்கம் குகையை விட்டு வெளியே வந்த பொழுது அங்கே ஒரு நரியை கண்டது. நரியே, நீ எனக்கு ஒற்றன் வேலை பார்க்கிறாயா? With all my pleasure, my lord. நரிவேவு பார்த்து வந்து சிங்கத்திடம் சொல்ல, சிங்கம் வேட்டையாட நரி சிங்கம் உணவை தனக்கு பகிர்ந்து கொடுக்கும் என எதிர்பார்த்தது. ஆனால் சிங்கத்தின் மீத உணவே நரிக்கு கிடைத்தது. நாட்கள் கடந்தன. சிங்கத்தின் மீத உணவை சாப்பிட விரும்பாத நரியோ சிங்கத்தின் மீது வெறுப்பானது. ஒரு நல்ல பாடத்தை சிங்கத்திற்கு புகட்ட நினைத்தது. நரி வேவு பார்க்க காட்டினுள் சென்ற பொழுது ஒரு ஆடு தன் கொம்புகளை ஒரு தூணில் உரசி கூர்மையாக்கிக் கொண்டிருந்தது. நீ இங்கே வந்து மேய்வதற்கு உனக்கு பயமாக இல்லையா? எந்த நேரத்திலும் சிங்கம் உன் மீது பாய்ந்து விடுமே. நான் சிறியவனாக இருக்கலாம், ஆனால் என் கொம்புகள் என் ஆயுதங்கள். சிங்கம் என்னை கொன்றாலும் என் கொம்புகள் சிங்கத்தை பதம் பார்த்துவிடும். நரி சிங்கத்தின் குகையை அடைந்தது. நான் வேட்டையாட விலங்குகள் ஏதும் பார்த்து வைத்திருக்கிறாயா? சின்ன ஆட்டுக்குட்டி ரெடி அரசே. அது தற்பொழுது புல்லை மேய்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வேட்டைக்கு செல்லலாம். ஆவலுடன் வேட்டையாட விரைந்த சிங்கமாட்டின் மீது பாய்ந்து தனது குகைக்கு இழுத்து சென்றது. திடீரென்று வேதனையில் சிங்கம் கத்தியது. ஆட்டின் கூர்மையான கொம்பு சிங்கத்தின் வாயில் காயத்தை ஏற்படுத்தியது. குகைக்குள் ஓடி சென்று பார்த்த நரியோ சந்தோஷம் அடைந்தது. ராஜா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஆட்டின் கொம்புகள் கூர்மையாக இருந்திருக்கிறது. கவலை வேண்டாம், காயம் ஒரு வாரத்தில் சரியாகிவிடும் என்றது. சிங்கம் தொடர்ந்து வேட்டையாட நரியோ தனியாக சிங்கத்தின் பங்கை சாப்பிட்டு மகிழ்ந்தது. அது சிங்கத்தின் கோபத்தை தூண்டியது. சாப்பிட முடியாத சிங்கம் மிகவும் கோபமானது. கொம்புகள் உள்ள அனைத்து விலங்குகளும் காட்டை விட்டு 24 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும். இது என் கட்டளை. இதை உடனே தகவல் பலகையில் எழுதுங்கள். காலை தகவல் பலகையை பார்த்த அனைவரும் அரண்டன. விஷயம் இதுதான். கொம்புகள் உள்ள அனைத்து விலங்குகளும் காட்டை விட்டு 24 மணி நேரத்திற்குள் வெளியேற வேண்டும். உடனே விலங்குகள் எல்லாம் தங்கள் தலையில் கொம்பு ஏதும் இருக்கிறதா என தொட்டு பார்த்து கொண்டன. கொம்பு இல்லை என்றவுடன் சந்தோஷமாயின. கொம்புள்ள விலங்குகளோ காட்டை விட்டு ஓட தயாராயின. அணில்களும் முயல்களும் காட்டில் ஒரு இடத்தில் சந்தித்துக் கொண்டன. சிங்கராஜாவின் கட்டளையை பற்றி பேசிக் கொண்டிருந்தன. அவைகள், நல்ல வேளை நமக்கெல்லாம் கொம்புகள் இல்லை, இருந்திருந்தால் நாமும் இன்று வேறு காட்டை நோக்கி ஓட வேண்டியதிருக்கும் என்று பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு முயல் பயத்துடன் ஓடி வந்தது. வாருங்கள், எல்லோரும் வேறு காட்டிற்கு செல்வோம். நாம் ஏன் செல்ல வேண்டும்? நமக்குத்தான் கொம்புகள் இல்லையே. யார் சொன்னது? இன்று காலை வெயிலில் என் நீண்ட காதின் நிழல் கொம்புகள் போன்று தோற்றமளித்தன. எதிரி நம் காதுகளை கொம்புகள் என்று தவறாக நினைப்பதற்கு நாம் இடம் கொடுத்துவிடக்கூடாது. வாருங்கள், ஓடிவிடலாம். முயல் சொன்னதை கேட்ட அணில்களும் மற்ற முயல்களும், உன் பயத்திற்கு அளவே இல்லையா என சிரித்தனர். சில நாட்களில் அந்த காடே கலை இழந்து காணப்பட்டது. Hello, if you like it, please subscribe.